வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கோடி அண்ட் கெவின் ஓவன்ஸ் அண்ட் சான் மைக்கேல் 3 பேர் என்ன பேசுனாங்க அப்படின்றத தமிழில் வந்து பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சான் மைக்கேல் வராரு அண்ட் ஹெச்பிக்கே தரமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அண்ட் ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கவர்ந்துட்டு வராரு. அண்ட் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வின்னரான ராயல் ரம்பர் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்துருந்தாரு. அண்ட் ஹேக்ஸா ஜிம் டுகன் இவர் பேர். அண்ட் நெக்ஸ்ட் இப்போதைக்கு சான் மைக்கேல் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, வெல்கம் டு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட். அண்ட் இந்த டைமில் என்ன சொல்லணும்னா, நிகாட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்கான். அதாவது நான் முடிச்சுட்டு போகும்போது அவனாலே முடியல அண்ட் ஸ்மாக் டவுன்லேயும் முடியல அண்ட் கெவின் ஓவன்ஸ் அண்ட் கோடி ரூட்டை கான்ட்ராக்ட் சைனே வாங்கிடுறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு நிகாட்டிஸ் என்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லிட்டான். அண்ட் நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சைன் வாங்காமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அண்ட் ஃபஸ்ட்டு லெட் யூ இன்ட்ரடியூஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரைஸ் ஃபைட்டர் கெவின் ஓவன்ஸ், கனடா மக்களை சேர்ந்தவர் அப்படின்ட்டு கெவின் ஓவன்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. அண்ட் கெவின் ஓவன்ஸ் பேக் ஸ்டேஜ்லேருந்து வராரு. வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் தொடும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கில்ட்டியாக நடந்துக்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் த அமெரிக்கன் நம்பர் கோடி ரூட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் கெவின் ஓவன்ஸ் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான கோடி ரூட் வந்து வந்துட்டாரு. அண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவர் சும்மா இருக்காமல் லேடர் மேலே ஏறி ஆனால் அப்பயும் டைட்டில் காட்டும் போது கெவின் ஓவன்ஸ் வெறுப்பாயிட்டே இருந்தார். நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அது நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சம்பவம் நடந்திருக்கு. அண்ட் அமெரிக்கன் நம்பர் கோடி ரெண்டு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுற மாதிரி ஐடியாவில் எல்லாம் போல இருக்குது. கடைசியில் சான் மைக்கேல் கொஞ்சம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் 2 பேரும் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுங்க, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க, ஏன்னா இங்கே வாங்க நான் சைன் வாங்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு அமெரிக்கன் நம்பர் கோடிட்டு அந்த பென் எடுத்து ஒரு சைனை வந்து போட்டு விட்டாரு. அண்ட் கெவின் ஓவன்ஸ் நீ மட்டும் தான் அப்படின்னோடனே அண்ட் கெவின் ஓவன்ஸ் வந்து மைக் எடுத்துட்டாரு, பேனா எடுக்கல. அண்ட் எப்படா நீ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங்கு ரேண்டி எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு நீ எப்படி இந்த வருஷத்துக்கு சைனை போட்டு போகிற அப்படின்ற மாதிரி வந்து நீ கொஞ்சம் கூட உனக்கு யோசிக்க தோணும் இல்லையா? அதுவும் இல்லாமல் ஸ்மாக் டவுனில் வேறு நான் 10 வழியை எடுத்தாலும் ஈஸியான வழியை எடுப்பேன், ஈஸியான வழி எடுப்பேன்ற. அண்ட் நீ வந்து என்ன வழியை எடுத்து வச்சிருக்கா? ஒரு துரோகம் வழியை எடுத்து வச்சிருக்கா. அப்படி தான் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு நிற்கிறியோ அப்படின்னு கேட்டாலே ஷட்டா நீ முதல் நிப்பாட்டு, பழைய ஸ்டோரியெல்லாம் அப்படியே அதோட வச்சுக்கோ. இப்போதைக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் இதுக்கப்புறம்லாம் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ராயல் ரம்பர் வின்னர் அண்ட் ரசமையாக ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு சும்மா சில்லற அந்த மாதிரி தான் பண்ணிட்டாரு. அண்ட் கோடி இதை விட்டு இது வந்து பாஸ்ட், இதை விட்டு நீ விலகிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அண்ட் பேனாவை எடுத்து மறுபடியும் வந்து சைன் போட போகிறாங்க. அப்புறம் திரும்பி மைக் எடுத்துட்டாரு. அண்ட் இது வந்து சைன் போட்டால் எனக்கு என்ன போகுது சொல்லு பார்ப்போம், நான் வந்து ராயல் ரம்பர் வின் பண்ண போகிறேன். அண்ட் ஓன்ட்ட இருக்கிற மொத்த அந்த போஸ்டர் அண்டு அந்த ராவோட ரோஸ்டரில் இருக்க அந்த மெயின் ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் பேருக்கு மாறப்போகுது. அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே என் பக்கம் வர போகிறாங்க. இதான் நடக்க போகுது. இது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கூட நீ யோசிக்காமல் அந்த செய்கிற பார்த்தியா, இதனால தான்டா நான் இங்கே வந்து நிற்கிறேன் உன்னை அடிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி வந்து கெவின் ஓவன்ஸ் தரமாக செக்மெண்ட் பண்ணுறாரு. அண்ட் சான் மைக்கேல் என்னடா வந்து வெட்டித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா, உட்காந்து சைனாக போடுறா அப்படின்னோடனே நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிட்டாரு. என்ன இப்படி சொல்கிற, அப்போ நீனும் இந்த கோடி கூட சேலரி அடிக்கிறேன் தானே, அண்ட் நீனும் உங்களால் புரிஞ்சுக்கோ, நான் ஒன்று உன்ன மாதிரி வந்து சாம்பியன்ஷிப் கிடையாது, நான் ஒரு என்னது டைட்டில் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அண்ட் நீ வந்து அந்த மாதிரி கிடையாது பாஸில் அப்படின்னு வந்து அவர் வெறுப்பேற்றுறாரு. அவர் சோகமாக மூஞ்சி எடுத்துட்டு சிரிப்பாக போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கோடி நீங்கள் 2 பேருமே ஒரே மாதிரி இருந்தாடா, அண்ட் நான் வந்து இந்த இடத்துல வந்து சைனை போடுறேன்டா அப்படின்ட்டு சைனை போட்டுறாரு. அண்ட் சைனை போட்டோன்னே தூக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சான் மைக்கேல் நெஞ்சில் பொத்துன்னு ஒரு அடி. அண்ட் இப்போ இந்த மேட்ச் வந்து அஃபிஷியல் ஆகுது. அண்ட் நீங்கள் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன், பின்னர் சப்மிஷன் எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து பெல்ட்டை வந்து ஏறி எடுக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான். உங்கள் சாம்பியன்ஷிப் 2 கொடுங்க ரெஃப்ரி கிட்ட அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மேலே ஏற்றிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு யாரோ சொல்கிறாரு, அண்ட் இந்த குட் லக் பிரதர்ஸ், நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் தான் கண்டிப்பாக அந்த லேடரில் ஏறி வின் பண்ண போகிறீங்க, ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு வந்து ராயல் ரம்பரில் பார்த்துக்கலாம்னு சொல்லும் போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அடிச்சிடாரு கோடியை. சான் மைக்கேல் அதாவது நீ ஓடிடு அதை மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் பல்ரைவல் போட பார்த்துட்டாரு. அண்ட் கோடி வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. கடைசியில் ஸ்வீட் சீன் மியூசிக் விட்டார் பாருங்க சான் மைக்கேல். அண்ட் ஓடிட்டாரு கெவின் ஓவன்ஸ், அவ்வளோதான். அண்ட் நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு. என்ன ஸ்வீட்ஸ் நம்ம சான் மைக்கேலுக்கு கெவின் ஓவன்ஸ் வந்து பயில்ரவர் போட்டுருவார்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கலை. பட் தப்புச்சிட்டாரு கொஞ்சம். அந்த ஹெல்மெட்டை கழட்டாலும் உள்ள ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காரு. அது நீங்கள் வாட்ச் பண்ணிங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ மை நெக்ஸ்ட் வீடியோ.